ஸோ குட் மார்னிங் ஆல். Morning, sir. ஸோ ஒரு நல்ல ட்ரைனிங் செஷன் வந்து இன்னைக்கு வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐ வெல்கம் சுதீர் சார். தேங்க்யூ. ஃப்ரம் ஐசிஎஃப் இன்டர்நேஷ்னல் Thank you. ட்ரைனிங் இது பண்ணுறாங்க. அண்ட் அவங்க கொலிக் ஐஸ்வர்யா அண்ட் ஹாசிகா. ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். நம்ம கம்பெனி பற்றி எல்லாருக்குமே தெரியும். 2015 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இன்ன வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம பண்ணுற மெயின் ப்ராடக்ட் என்னென்னா கண்டெய்னர்ஸ், யூஸ்டு ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ் வாங்கி நம்ம வந்து ரீசேல் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபேப்ரிகேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய கோல், நெக்ஸ்ட் கோல் என்ன அப்படின்னா கேப்சூல் கண்டெய்னர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட். இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற டொமஸ்டிக்கில் பண்ணுற மெயின் ஏரியாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. அதுக்கும் மேலே வந்து டிரான்ஸ்போர்ட் ஓகே அப்படின்னா நம்ம எங்கேனாலும் ஆல் ஓவர் இந்தியா எங்கேனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸ். அண்ட் தென் ஒவ்வொருத்தரும் அவங்கள பற்றி இண்டிவிஜுவல் இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஷார்ட்டாக அவங்க நேமு, என்ன டெஸ்டினேஷன், அதை மட்டும் கொடுத்துருங்க. வேறு எதுவும் ஸ்பெஷலாக சொல்ல விரும்புகிறீங்கன்னா நீங்கள் சொல்லிக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், ப்ரீஃபாக இருக்கணும். அண்ட் தென் மொபைல் வந்து ஃபஸ்ட் செஷனுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படும், சார் சொல்லுவாங்க. அப்போ மட்டும் மொபைலை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நேரம் சைலண்டில் வந்து வச்சுருங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஐ கிவ் இட் டு சுதீர் சார். ஓகே, தேங்க்யூ, நன்றி. ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிபடி. Good morning. ஸோ வெரி ஹாப்பி டு ஜாயின் யூ ஆல். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 7 to 10 days டச்சில் இருக்கோம் உங்கள் கம்பெனி கூட. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் செஷன். ரைட். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே செஷன் இருக்கும். ஆக்சுவலாக எப்படி இன்றைக்கி செஷனில் வந்து பேசிக்கலி நிறைய பிரேக் எடுப்போம். நிறைய லோடடாக இருக்கும், இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடாக இருக்கும் சில டைம். அதனால் அந்த பிரேக்ஸ் இருக்கும், திங்க் பண்ணுங்கள். என்னோட ரிக்குவயர்மெண்ட் எப்படின்னா பேசிக்கலி நம்ம வந்து எல்லாமே ஃப்ரீ, மார்னிங்கில் வந்து எம்டியாக வரணும். இங்கே இன்றைக்கி செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதே எம்டியாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சார் ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா டு தெம், ஆர் இன் த எண்ட் யூ வில் சம் அப் இன் த ஈவினிங்? இன் த எண்ட் ஈவினிங் யூ கேன் சம் அப். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ do you have my introduction slide? It is not there, no? No, that's okay. ஸோ நான் வந்து ஒரு லீடர்ஷிப் கோச் ஆக்சுவலாக. ஸோ ஒரு 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் கார்பரேட்டில், அப்புறம் மிலிட்ரியில், எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி 2-3 இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு மினிஸ்ட்ரிலையும் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போர்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ். அது கொஞ்சம் உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்குதுன்னு இப்போ எனக்கு படுது. சென்னை, வைசாக், கொச்சின் போர்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் மினிஸ்ட்ரி சார்பாக. ஸோ அப்போ வந்து இந்த ரஷ்யாவிலேருந்து வர இறக்குமதி செய்கிற இதெல்லாம் குட்ஸு, டிஃபென்ஸ் கார்கோ எல்லாம் வந்து இந்த போர்ட்ஸ்க்கு தான் வரும், இந்த 3 போர்ட்டுக்கு தான் வரும். அங்கேருந்து இந்த கன்சைன்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற 32 ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ்க்கு போகும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அது இந்தியா ஃபுல்லாக அது ட்ராவல் ஆகும். அதில் வந்து டேங்க் இருக்கும், கன் இருக்கும், அம்யூனிஷன் இருக்கும், ரா மெட்டீரியல் இருக்கும், ஸ்டோர்ஸ் இருக்கும், ட்ரெஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ராப்பராக கஸ்டம் கிளியரன்ஸ் ஆகி ஸ்டார்டிங் போட்டு எண்டிங் போட்டு அதெல்லாம் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. ஸோ எங்களுக்கும் டிமரேஜ் எல்லாம் வரும், பெனால்ட்டி எல்லாம் வரும். அங்கே போர்ட்டில் போட்டு விட்டால் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கே பெனால்ட்டி வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரூல் பேஸ்டு ஒரு மெத்தடு. ஸோ அங்கே ஒரு 2 years ஐ ஹாவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மினிஸ்ட்ரி ஆல்சோ. ரைட். ஸோ இப்போ இருக்கிற நிறுவனம் வந்து பிளிஸ்ஃபுல் மைண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து எஸ்எம்இஸ்க்கு ப்ளஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து கோச்சிங் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ரைட்டா? ஸோ அதில் ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. கோச்சிங் அப்படின்னா அது டெப்த்து வேறு, கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருக்காது, கேட்குற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் அப்படிங்கும்போது அது மோர் ஆஃப் என்ன அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கறது, அதுதான் ட்ரைனிங். ரைட்டா? கோச்சிங் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற லீடர்ஷிப் கேப்பபிலிட்டியை வெளியே கொண்டு வர்றது, அதுதான் கோச்சிங். ஸோ அதுக்கு ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். கன்சல்டிங் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னால் அது டைரெக்டாக சொல்லி கொடுக்குறது, தட் இஸ் டைரக்ட் B2B. அது பிஸ்னஸ் எம்டியிலேருந்து கன்சல்டன்ட் வரைக்கும் இருக்கிறது, இல்லை மேனேஜர் டு கன்சல்டன்ட், அது வேறு. ஸோ கோச்சிங், ட்ரைனிங்,
கன்சல்டிங் எல்லாமே வேற வேற. நம்ம எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம எல்லாம் ஒரே இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட்ஸ். மென்டரிங் அப்படின்னா அது ஒரு வேற சப்ஜெக்ட். மென்டரிங் அப்படின்னா இப்போ வந்து சார் இருக்காரு. சார் உங்க டீம்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? 5-6 people இருக்காங்க. ஸோ அவரு வந்து அதுல நீங்க வந்து யாருக்கு மென்டர்? 5 பேருக்குமே மென்டரா? எல்லாருக்குமே மென்டர். அப்படி இருக்கலாம், இல்லாட்டி 2 பேருக்கு மென்டரா இருக்கலாம். மென்டர்னா டெடிகேட்டடா அவங்க கூட இருக்கிறது, அவங்களோட கேரியர்ல வந்து அவங்க கூட போயிட்டு இருக்கணும், அதுதான் மென்டர். ஸோ மென்டர் அப்படிங்கிறது வெளியிருந்து வர்றவங்க இல்லை, நம்ம கம்பெனிக்குள்ளேயே மென்டர்ஸ் இருக்கணும், அது மென்டரிங், ரைட்? ஸோ இந்த 5 இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுங்களா? அந்த 4 இதுக்கும் டிஃபரன்ஸ். கோச்சிங் அப்படின்னா இன்சைட் அவுட், உள்ள இருந்து வெளியே கொண்டு வர்றது, நமக்குள்ள இருக்கிற கேப்பபிலிட்டியை வெளியே கொண்டு வருது, ரைட்? ட்ரைனிங் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்க போறேன். கோச்சிங் தான் இதுல எல்லாத்தோடைய கொஞ்சம் பவர்ஃபுல். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறத வந்து வெளியே கொண்டு வருது அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷன், ஹவு மச் யூ ஆர் ஆக்சுவலி, உங்க கேப்பபிலிட்டி ஆக்சுவலா கண்டுபிடிப்போம். லஞ்சுக்கு அப்புறம் வந்து வி ஹேவ் அ செஷன் டுடே ஆன் கோச்சிங் ஆல்சோ, ஒரு டீம் கோச்சிங் அப்படின்னு ஒரு செஷன் இருக்கு. ஸோ இப்போ வந்து பிரீஃபா நீங்க வந்து எல்லாரும் ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட் யூ ஆர் டூயிங், எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கம்பெனியில் இல்லை, ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன் சைட். சாரி, யா, சாரி, ஆர்கிடெக்சர். யூ ஆர் ஆர்கிடெக்ட், ஓகே. இங்க இங்க இந்த கம்பெனியில் சேல்ஸ்ல இருக்கீங்களா? சரிங்க, ஓகே. இங்க எல்லாருக்குமே தமிழ் தெரியும்ல? எல்லாருக்கும் இங்கிலீஷும் தெரியும்ல? ஓகே, சரி, ஓகே ஓகே. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஓகே சார். சார் உட்காந்து பேசலாம், உட்காந்தே சொல்லுங்க, ரிலாக்ஸ்டா சொல்லுங்க. 14 years experience in shipping industry. 9 years experience in ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி, அதில் என்ன பண்ணீங்க? liner. ஓ, லைனரில் இருந்தீங்களா? ஓகே ஓகே, சரி. இப்போ என்ன டிபார்ட்மெண்ட்? மார்க்கெட்டிங். மேடம் சொல்லுங்கள். ஓகே 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 ஓகே. ஸோ யூ ஆர் only planning to come this side. Okay. What is your department? Right? Marketing. So you are taking care of marketing of that area towards Kerala and client conversion. Okay. சரி மேடம், ரைட், தேங்க்யூ. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது முன்னாடி, இன்னைக்கு காலையில பார்த்தது இல்லை, ரொம்ப ஒரு ஃபெமிலியர் ஃபேஸா இருக்கு, எங்கேயோ நம்ம மீட் பண்ணியிருக்கோம், போன ஜென்மத்துல மீட் பண்ணியிருக்கோம். சரி, இல்ல, கரெக்ட் கரெக்ட். சொல்லுங்க சார், உட்காந்து பேசுங்க. ஆ, சரிங்க, ஓகே. மெயின் ஒர்க் கண்டெய்னர் சர்வே. ஓ, அதோடைய ஹைட், வெயிட், செஸ்ட் மெஷர்மெண்ட்டு, அதோடைய குவாலிட்டி கண்ட்ரோல் மாதிரி சர்வே. வேற என்னென்ன இருக்கு அதில் ஒர்க்கு? இல்லை, வேற அந்த ஒர்க்கில் என்ன இருக்கு, சர்வேல என்ன இருக்கு? ஓகே சார். அண்ட் பிஸ்னஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 26 இயர்ஸ். 5 இயர்ஸ் வந்து ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சேல்ஸ், அண்ட் தென் ஃப்ராக்ரன்ஸ். ஃப்ராக்ரன்ஸ் ப்ராடக்ட் வந்து சரி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, அண்ட் தென் வி ஆர் ஓகே. ஓகே, ரைட். சுப்பையா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 2 வருஷம் சூப்பர்வைசர், 6 வருஷம் டெக்னீஷியன், இந்த கம்பெனியில் 2 வருஷம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். டெக்னீஷியனா என்ன டெக்னீஷியன்? டெக்னீஷியனா பவர் பிளான்ட் டெக்னீஷியன். ஓகே, என்ன உங்களோட கிராஜுவேஷன்? பி மெக்கானிக்கல். பி மெக்கானிக்கல். சார்
பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ்ங்களா? நீங்கள் சேல்ஸா? சேல்ஸ். ஓகே, உங்களோட பேசிக் டிகிரி சொல்லுங்கள் கொஞ்சம். பிஆர்க், பிஎஸ்சி மேக்ஸ் சார், பிஏ, பிஇ எலக்ட்ரிக்கல் மேடம், பிடெக் எலக்ட்ரானிக்ஸ், பிஎஸ்சி பிஎட், ஓ டீச்சிங். ஓகே, நீங்கள் 12th பாஸ். ஓகே, பிஇ ட்ரிபிள் இ பிபிஏ, பி மெக்கானிக்கல். ஓகே, பேசிக் கம்பெனி. ஸோ கம்பெனி வந்து எலக்ட்ரிக்கல் ஹெவியாக இருக்குது கொஞ்சம் இல்லை, அப்புறம் பிஇ ஹெவியாக இருக்குது, அப்புறம் மிக்ஸ் ப்ரொஃபைலில் இருக்காங்க, பிஏ இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேறு இருக்குங்க. சரி, ஓகே, குட். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரடக்ஷன். வில் ஸ்டார்ட் த செஷன்ஸ். செஷன் கான்ட்ராக்ட். ஸோ எந்த செஷனுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். கான்ட்ராக்ட் அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற கான்ட்ராக்ட் இது அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கான்ட்ராக்டில் வந்து எல்லாருமே இது ஒரு பிளட்ஜ் மாதிரி தான் இது. ஸோ இந்த இதில் நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கணும். இந்த கம்ப்ளீட் இன்னைக்கு டே வந்து நம்ம லேர்னிங் மோடில் இருக்கணும். லேர்னிங் மோட். மைண்டை வந்து லேர்னிங் மோடில் ஸ்விட்ச் பட்டனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரைட். அப்புறம் வந்து உங்களுடைய லெவலை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, நாலேஜ் லெவலை. இப்போ வந்து இங்கே ஒரு செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங்கில் வந்து 50னா அதை 0 கொண்டு வாங்க. முதல்ல நம்ம எல்லாருமே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னைக்கு. தட் இஸ் கால்ட் கிரவுண்ட் 0. ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? எந்த லெவல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0. லேர்னிங் ஸ்டார்ட்ஸ் வித் 0 ஒன்லி. நம்ம ஆல்ரெடி லேர்னிங் மோடில் இருந்தோம்னா அப்புறம் லேர்னிங் ஆகும், ஆனால் கம்மியாக லேர்ன் ஆகும். லேர்னிங் வில் பி ஸ்லோ. ஸோ செட் யுவர் செல்ஃப் டு 0 ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஐ டோன்ட் நோ எனி திங் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாருமே 0. இது வந்து நாலேஜ். செகண்ட் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்ல வந்து ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஆட்டிடியூட்லேயும் நம்ம 0ல் இருக்கணும் இன்னைக்கு. we have to be in 0 setting. ரைட். பாஸ்ட் நாலேஜ் எல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் வந்து கிரவுண்டில் வரைக்கும் யூஸ் ஆகும், செஷனுக்கு யூஸ் ஆகாது. ஸோ செஷனில் வந்து உங்களுடைய இதை வந்து வி ஷுட் நாட் அப்ளை. தேர்ட் வந்து வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். எல்லாருமே யார் என்ன வியூ கொடுக்குறாங்களோ அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். கியூரியாசிட்டி இருக்கணும். கியூரியாசிட்டினா கேள்வி கேட்கறது, அதை இன்னும் தெரிஞ்சுக்க விரும்புறது. ஸோ எனக்கு வந்து இந்த கொஸ்டின் செஷனில் மட்டும்தான் என்னை கேள்வி கேட்கணும் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் எப்போ வேணால் கேள்வி கேட்கலாம். ரைட். ரொம்ப டீரெயில் பண்ணாமல் இருந்தால் சரி, நம்ம கரெக்டாக போகலாம். லிசனிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ ஏதாவது சொன்னால் ஒரு 2 minutes எக்ஸ்ட்ரா லிசன் பண்ணி அது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எம்பத்தினா மற்றவங்க எமோஷன்ஸ்க்கும் ஃபீலிங்ஸ்க்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். மொபைல்ஸ் வந்து காலையில் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்து யூஸ் ஆகாது. மொபைல்ஸ் கொஞ்சம் சைலண்டில் போட்டுருங்க. கோல் ஃபோக்கஸ்னால் இன்னைக்கு செஷனில் எல்லாரும் ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கோம். ஸோ அந்த கோல் ஃபோக்கஸ் கிளியராக இருக்கணும். ரைட். ஸோ இன்னைக்கு செஷனில் வந்து ஒரு சிங்கிள் வேர்டு சொல்லுங்க, என்ன கோல் ஃபோக்கஸ் உங்களோட மைண்டில் வந்து இன்னைக்கு செஷனுக்கு வந்திருக்கீங்க. ஸோ வாட் ஷுட் பி த கோல் ஃபார் டுடே? ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்கல்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து நீங்கள் ஒரு வார்த்தையாக மாற்றினீங்கன்னா அது என்ன வார்த்தையாக இருக்கும்? அது தமிழில் சொல்லலாம், இங்கிலீஷ்லையும் சொல்லலாம். சார், மேடம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. சிங்கிள் வேர்ட். You don't have idea, but you come here. What do you want to learn? Actually, sales the marketing experience. Okay, so you just I will write your sales. That's yours. New. Okay. நீங்க சார்? New learning and execution. Learn பண்ணி அதை execute. ஏதாவது ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் இல்லை ஜென்ரலா? ஓகே. லேர்னிங். ப்ராடக்ட்ல மணி எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? How to convert product to money. Correct? Rupees. Skill improvement. Skill. Sir? எதை டெவலப் பண்ணும்? ஸ்கில். அப்புறம் ஆட்டிடியூட்.
நாலேஜ் நீங்கள் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க. எஸ்கே, ஓகே. வேற ஏதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? You are in sales, you are in HR, both. Now he is sales support. So that is back end. So how many sales support here? Only one. And what do you do? Lead generation நீங்க பண்றீங்களா? கம்பெனிஸ் நீங்க தான் கோல் காலிங் பண்றீங்களா? அப்ப என்ன சப்போர்ட் அது? ஆன்லைன்னா சோஷியல் மீடியா. ஸோ அங்கே போய் அந்த மாதிரி லீட்ஸை ஃபோனில் பேசுவீங்களா அவங்ககிட்ட? அப்போ அது கோல் காலிங் தான். அது கோல் காலிங் தானே. அது எவ்வளோ மாசமாக பண்ணுறீங்க இப்போ? 3 months பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. நீங்கள் ஸ்கில், நாலேஜ், ஆட்டிடியூட் நீங்கள் சார் என்ன மாதிரி பிளானிங்? அதுவும் ஸ்கில் தான். ஸ்கில். ஓகே சார். நீங்கள் லேர்னிங்ஸ். ஜான்சன் சார்? ரிலேஷன்ஷிப். கஸ்டமருக்கு இந்த ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா யாருமே வெளியே வந்து இந்த கஸ்டமர் ஆகாமல் போகிறாங்க. ஸோ உங்களுடைய காம்பிடென்சிஸை டெவலப் பண்ணணும். அது ஒரு காம்பிடென்சி. ஓகே. அது ஒரு சேல்ஸ் காம்பிடென்சியோ, கிளையண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காம்பிடென்சி, ரிலேஷன்ஷிப் காம்பிடென்சி, அதெல்லாம் மிக்ஸ் ஆகும். அது பேசிக்கலி ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் காம்பிடென்சி. ஓகே. நீங்கள் சாரி இல்லை, நீங்கள் கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா எனக்கு ஓகே. டார்கெட். ஸோ உங்களுக்கு டார்கெட் இருக்கா? ஓகே. எந்த மாதிரி டார்கெட் இருக்கு? ஓகே. பட் நீங்க சேல்ஸ்ல இல்லையே. ஓ, he is also part of sales team. அவரும் part of சேல்ஸ் டீம் வந்து அனுப்புற கஸ்டமர்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆன் ஃபீல்ட்ல வந்து அவங்க ஒர்க் இருக்காங்க. ஓ, ஆன் ஃபீல்டில் இருக்கிறது. ஓகே, வெரி குட், நைஸ். ஸோ இதுலேருந்து இதான். ஓகே, இந்த இதெல்லாம் இன்னைக்கு கவர் பண்ணலாம் ஷுவரா. ஓகே, இன்னைக்கு இதெல்லாம் கவர் பண்ணலாம். இது எல்லாமே ஒன்று நிறைய கவர் ஆகும். ஸோ நிறைய நாலேஜ் கவர் ஆகும் இன்னைக்கு. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ், ப்ளஸ் ஒரு மியூச்சுவல் பர்சனல் டெவலப்மெண்ட்டோடைய டிப்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் இன்னைக்கு. ஓகே, ஸோ இதுதான்.